பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகம் சிறுநீரகத்தை சீரழிக்கும். அமைதியும் மகிழ்ச்சியும் அனைத்து நோயையும் குணமாக்கும். மன அழுத்தம் வராமல் தியானம் செய்யுங்கள். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை மகிழ்விக்கும் சாதாரண விஷயங்களை கூட ரசியுங்கள். அதிகம் சிந்திக்காமல் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக வாழுங்கள். மனம் அமைதியாக இருக்க நல்ல பாடல்கள் புத்தகம் படிக்க வேண்டும். நாம் உபயோகித்த பழைய துணிகளை யாருக்கும் கொடுக்க கூடாது. இரவு நேரத்தில் மரத்து அடியில் படுத்து தூங்கக்கூடாது. வீட்டு குழாய்களில் நீர் வீணாக சொட்டக்கூடாது. வாசக்கால் கதவு சன்னல்களின் கரையான் அரிக்க கூடாது. தலையணை மீது உட்காரக்கூடாது. துடைப்பத்தை தாண்டவோ மிதிக்கவோ கூடாது. பெண்கள் வாழை மரத்தை வெட்டக்கூடாது. மருதமலை முருகன் கோவிலில் உள்ள படிகள் 837. பழனி முருகன் கோவிலில் உள்ள படிகள் 689. திருத்தணி முருகன் கோவிலில் உள்ள படிக்கட்டுகள் 365. சுவாமிமலை முருகன் கோவிலில் உள்ள படிகள் 64. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள படிகள் 50. கோலம் போடும்போது அமர்ந்து கோலம் போடக்கூடாது. குனிந்தபடிதான் கோலம் போட வேண்டும். கோலம் தெற்கு திசையில் தொடங்கவோ முடிக்கவோ கூடாது. அமாவாசையன்று கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். சுப நிகழ்ச்சிகளில் 2 நிறங்கள் கொண்ட கோலம் போட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இரும்பு சார்ந்த பொருள் வாங்கக்கூடாது. திங்கள் கிழமை துக்கம் விசாரிக்க கூடாது. செவ்வாய்க்கிழமை நாம் அணிந்து உள்ள நகை சுத்தம் செய்யக்கூடாது. புதன்கிழமை மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்கவும். வியாழக்கிழமை அன்று நகம் முடி வெட்டுவதை தவிர்க்கவும். வெள்ளிக்கிழமை கண் திருஷ்டி சுத்தக்கூடாது. சனிக்கிழமை கடன் வாங்கக்கூடாது. கோவிலுக்கு சென்றால் கை கால் அலம்பக்கூடாது. கோவிலுக்கு சென்று திரும்பும் போது நேரடியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும். விபூதி குங்குமம் பிரசாதத்தை கண்ட இடத்தில் வைக்க கூடாது. கோவிலுக்கு சென்று வந்தவுடன் அசைவம் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் சாக்லேட் ஸ்வீட் தயிர் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் தக்காளி சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் குளிர்பானம் குடிக்கக்கூடாது. வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிடக்கூடாது. தனியாக தென்னை மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஒற்றை பனைமரம் உள்ள இடத்தில் வீடு கட்டக்கூடாது. வீட்டு வாசலில் நிலைக்கதவு திறந்தவுடன் முருங்கை மரத்தை பார்க்க கூடாது. வளர்த்த வேப்ப மரத்தை அது மீண்டும் வளராமல் வெட்டப்பட்டால் அந்த வீட்டு சந்தோஷம் கெட்டுவிடும். சிவன் கோவில் எதிர்ப்புறம் வீடு கட்டக்கூடாது. உதட்டில் மச்சம் இருந்தால் உயர்ந்த குணம் கூடாத நட்பு. மூக்கில் மச்சம் இருந்தால் வசதி வாழ்க்கை ஏமாற்றம். நெற்றியில் மச்சம் இருந்தால் தைரியம் பணிவின்மை. கழுத்தில் மச்சம் இருந்தால் வாழ்க்கை துறையால் யோகம். வயிற்றில் மச்சம் இருந்தால் ராஜயோகம் உயர் பதவி.